தெலுங்கு மக்களும் சரி, தமிழ் மக்களும் சரி, வேர்ல்டு வைடும் சரி, விஸ்வநாதன்ஸை கொண்டாடிட்டு இருக்காங்க. வசூல் ரீதியா கணிக்க முடியாத அளவுக்கு அதோட டிக்கெட் மார்க்கெட் இருந்தது 1 ஹவருக்கு ஒரு தடவை ஏறிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு சார் வசூல் பண்ணோம் சூர்யாக்கு இந்த படம்ன்றது எப்படி சார் அமைஞ்சிருக்கு? முதல் நாள் வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா பயங்கரமான வசூல் வேர்ல்டு வைட் பாத்தீங்கன்னா 27-28 கோடி ரூபாய் அப்ராக்சிமேட்டா வந்து வசூல் பண்ணிருக்கு. அது வந்து வெளிநாட்டுல 5 கோடி ரூபாய் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. இந்திய நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா மீதி பணம் கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கலெக்ஷன், ஒரு வெற்றி படத்துக்கு தான் இந்த வந்து கலெக்ஷன் இருக்கும். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நேத்திக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 கோடி ரூபாய், இன்னும் அந்த எக்ஸாக்ட் கலெக்ஷன் ரிப்போர்ட் வரல, ஆனா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 கோடி ரூபாய் வேர்ல்டு வைட் கலெக்ட் பண்ணிருக்கு. முதல் நாள் 27, இப்ப 33 அப்படின்னும் போது 6 கோடி ரூபாய் ஜாஸ்தி ஆயிருக்குங்கிறதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம். படம் வந்து ஹிட் ஆயிருச்சு. ஆடியன்ஸ் வந்து தேடி படத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. விஸ்வநாதன் சன்ஸ் அப்படின்னும் போது இந்த 3 நாள், அதாவது வந்து வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டா, அதாவது தோராயமா வந்து 90 கோடியை வந்து இந்த படம் ரீச் பண்ணும். 3 நாள்ல 90 கோடி ரீச் பண்றதுங்கிறது உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு வெற்றி. அது இந்த படம் விஸ்வநாதன் சன்ஸுக்கு வந்து அந்த கலெக்ஷன் கிடைச்சிருக்கு, அந்த வெற்றி கிடைச்சிருக்கு. தமிழ் சினிமால இந்த மாதிரிலாம் காட்டுவாங்களா? அம்மா முன்னாடி சூட் கேஸ்ல காண்டம் இருக்கு, வெளிநாட்டுக்கு இந்த மாதிரி தப்பா போய் ஜாலியா இருக்கிறதுக்குலாம் இருக்கு, இதெல்லாம் எப்படிங்க ஃபேமிலி படமா ஏத்துக்கிறதுன்ற விமர்சனமா வருது. இதே எப்படி சார் பாக்குறது? இங்க ரொம்ப குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சூர்யா வந்து பெண்களே பிடிக்காத ஒரு ஆள் கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவால ஏற்பட்ட சில கசப்பான விஷயங்கள் அவர் மனசுல வந்து அழுத்தமா இருந்ததுனால இந்த திருமணம் வேணாம் அப்படிங்கிறது தான் இருக்காரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வாரணம் ஆயிரம் படத்துல சூர்யா வந்து ஒரு மாதிரி மெச்சூர்டு ஆக்டிங் கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திரைப்பட தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். விஸ்வநாத் சன் யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை குறிக்கும்னு. தெலுங்கு மக்களும் சரி, தமிழ் மக்களும் சரி, வேர்ல்டு வைடும் சரி, விஸ்வநாதன்ஸை கொண்டாடிட்டு இருக்காங்க. வசூல் ரீதியாக கணிக்க முடியாத அளவுக்கு அதோட டிக்கெட் மார்க்கெட் இருந்தது 1 ஹவருக்கு ஒரு தடவை ஏறிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ சார் வசூல் பண்ணோம் சூர்யாவுக்கு இந்த படம்ன்றது எப்படி சார் அமைஞ்சிருக்கு? சூர்யா வந்து நீ அவ்வளோதான் அப்படின்னு பேசினவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் வந்து சூர்யா வெற்றி படம் கொடுத்துருக்காரு. கருப்பு படம் அது பயங்கர அதிரி புதிரியான வெற்றி. கிட்டத்தட்ட 350 கோடி ரூபா வந்து கருப்பு வந்து வேர்ல்டு வைடு வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. சூர்யாவோட கேரியர்லேயே அதாவது ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ணது வந்து கருப்பு படம் தான். அதுக்கப்புறம் இப்போ இம்மீடியட்டாக வந்த படம் இந்த விஸ்வநாதன் சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா, முழுக்க ஒரு ஃபேமிலி ட்ராமா. அதாவது கருப்புலேருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு கதைக்களத்தில் வந்து சூர்யா வந்து நடிச்சிருக்காரு. முதல்ல இந்த மாதிரி படத்துல எல்லாம் நடிக்கிறதுக்கு பெரிய ஹீரோஸ் வந்து பெருசாக விரும்ப மாட்டாங்க. ஏன்னா முழுக்க இங்கே ஆக்ஷன்லாம் கிடையாது. 2 ஃபைட் வச்சுருக்காங்க, அது ஏதோ பேருக்கு வச்சுருக்காங்க, சூர்யா ரசிகர்களுக்காண்டி வச்சுருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து வழக்கமாக ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ நடிக்கிற கதையே கிடையாது. ஆனால் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா வெங்கி அட்லூரி மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தில் நடிச்சிருந்திருக்காரு. அதுதான் உண்மை. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் எப்படின்னா இது இயக்குனரோட படம். அதில் வந்து சூர்யா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து வெங்கி அட்லூரி வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. நிறைய விமர்சனங்கள் கூட இருக்குது. டிவி சீரியல் மாதிரி இருக்குது, ஹிந்தி டிவி சீரியல் மாதிரி அப்படி இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா படம் வந்து மறுபடியும் கருப்பு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட் படமாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. மக்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எமோஷனல் கனெக்ட் இருக்குது இந்த படத்தில். 3 கேரக்டர்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா படத்தை வந்து இப்போ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சூர்யா, அப்புறம் மமிதா பைஜு, ராதிகா 3 பேர் தான். அந்த 3 பேரை வச்சு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. ஃபீலிங்ஸு நல்ல ஹியூமன் ஃபீலிங்ஸோட நல்ல சென்டிமெண்ட் சீன்ஸு. அந்த மமிதா பைஜு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 20 வயசு பொண்ணு, வயசு அதுதான், உண்மையாலுமே வயசு அப்படிதான். அப்படின்னும் போது ஒரு குழந்தைத்தனமாக அதனுடைய ஆக்டிவிட்டி. படம் ஃபுல்லாக மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. ஒரு ஹீரோ சூர்யா அங்கே இருக்காரு, சூர்யாவும் படம் ஃபுல்லாக வராரு. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு ஹீரோயினுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா எல்லாமே நமக்கு இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் மமிதா பைஜுக்கு ஸ்பேஸ் கொடுத்ததுனால அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்ல கேரக்டராக நல்லா நின்றுச்சு, எல்லாரும் ஆடியன்ஸோட மனசில் நின்றுச்சு. முதல் நாள் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பயங்கரமான வசூல் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா 27-28 கோடி ரூபா அப்ராக்சிமேட்டாக வந்து வசூல் பண்ணியிருக்கு. அது வந்து வெளிநாட்டில் 5 கோடி ரூபாய் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்திய நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா மீதி பணம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கலெக்ஷன் தான். ஏன்னா நேற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, நேற்றுக்கு ஒர்க்கிங் டேலே இவ்வளோ பெரிய கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே வெற்றி படம். ஏன்னா ஒரு வெற்றி படத்துக்கு தான் இந்த வந்து கலெக்ஷன் இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 கோடி ரூபா, இன்னும் அந்த எக்ஸாக்ட் கலெக்ஷன் ரிப்போர்ட் வரல, ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 கோடி ரூபா வேர்ல்டு வைட் கலெக்ட் பண்ணியிருக்கு. முதல் நாள் 27, இப்போ 33 அப்படின்னும் போது 6 கோடி ரூபா ஜாஸ்தி ஆயிருக்குங்கிறதுலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம்.
படம் வந்து ஹிட் ஆயிருச்சு. ஆடியன்ஸ் வந்து தேடி படத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபுல். எல்லா தியேட்டருமே ஃபுல்லு. வெள்ளிக்கிழமை ஃபுல்லு, சனிக்கிழமை ஃபுல்லு. இன்னும் பாருங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 25,000 26,000 டிக்கெட் வந்தது புக் மை ஷோல. நீங்க ஆமா பார்த்தீங்கன்னா பார்த்தோம் சார். வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபில்லிங் பயங்கரமா வந்து ஃபுல் ஆயிட்டு இருக்கு. ஆடியன்ஸ் வந்து ரொம்ப விரும்பி பார்க்கறதுக்கு போறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி படம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்க வந்து ஒரு படம் கூட நம்ம உதாரணமா சொல்லலாம். பாண்டியராஜ் டைரக்ஷன்ல கார்த்தி நடிச்சார்ல கடைக்குட்டி சிங்கம். அந்த ஆமா. படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி டிராமா. ரொம்ப அது கனெக்ட். கிளிக் ஆகி பார்த்தீங்கன்னா பயங்கரமா கனெக்ட் ஆகி போச்சு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெலோ டிராமா. அதுல கூட ஆக்ஷன்லாம் இருக்கு. அதுல கூட வேற மாதிரி இருக்கும் அந்த கதை, கிராமத்து கதை. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மெலோ டிராமா, ஒரு பொயட்டிக்கான வேற ஒரு வெர்ஷன். அது அந்த டைரக்டருடைய கதை. அந்த டைரக்டர் வந்து அதை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா எடுத்திருக்கிறாரு. அது கொஞ்சம் கூட வந்து கதை மிஸ் ஆகாம கொண்டு போறாரு. ஆடியன்ஸோட ஒரு கனெக்டிவிட்டி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வருது. ஸோ விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்னும் போது இந்த 3 நாள், அதாவது வந்து ஒரு வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டா, அதாவது தோராயமாக வந்து 90 கோடியை வந்து இந்த படம் ரீச் பண்ணும். 3 நாளில் 90 கோடி ரீச் பண்ணுறதுங்கிறது உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு வெற்றி. அது இந்த படம் விஸ்வநாத் சன்ஸுக்கு வந்து அந்த கலெக்ஷன் கிடைச்சிருக்கு, அந்த வெற்றி கிடைச்சிருக்கு. சூர்யாக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்புக்கு அப்புறம் அடுத்த வந்த படம், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி படத்தில் நடித்து சக்ஸஸ் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். அது இந்த படம் பண்ணி காட்டியிருக்கு. ஸோ இது அடுத்தடுத்த சூர்யாவுக்கு லைனப்ஸ்லாம் வேறு நல்ல நல்ல லைனப்ஸாக இருக்குன்னும் போது இந்த வெற்றி ஒரு பெரிய உற்சாகத்தை சூர்யாவுக்கு கொடுத்துருக்கும். ஓகே சார். ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக இருக்குது, ஒரு நல்ல படமாக இருக்குது, ஃபேமிலியாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சில விமர்சனங்கள் வந்தாலும், சில விமர்சனங்கள் எப்படி வந்ததுன்னா ஒரு லாஜிக் மிஸ்டேக்காக, என்னங்க நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரிலாம் காட்டுவாங்களா? அம்மா முன்னாடி சூட்கேஸில் காண்டம் இருக்குது, வெளிநாட்டுக்கு இந்த மாதிரி தப்பு தப்பாக போய் ஜாலியாக இருக்கிறதுக்கெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எப்படிங்க ஃபேமிலி படமாக ஏற்றுக்கிறதுன்ற விமர்சனமும் வருது. இதை எப்படி சார் பார்க்குறது? ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா லாஜிக் மிஸ்டேக் இருக்குது, நிறையா லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. வந்து எப்படின்னா சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வெளிநாட்டு போய் பெண்களோட ஜாலியாக இருக்காரு. 42 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலைங்கிற மாதிரி படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ வந்து எப்படின்னா ராதிகாவே வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவோட பெட்டியில் வந்து காண்டமை பார்த்து அந்த சூர்யாவோட மாமா பையன்கிட்ட கேட்குறது, அவர் வாய் உளர்றது, அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அப்படின்னும் போது இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவன் ஆன்டி லவ்வர் அப்படிங்கிறதெல்லாம் ராதிகாலாம் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டூ மச்சாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹியூமராக அதை அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதை அப்படி தான் எடுத்துக்கணும். ஸோ அப்படி அதாவது வந்து இங்கே ரொம்ப குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சூர்யா வந்து பெண்களே பிடிக்காத ஒரு ஆள் கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவால் ஏற்பட்ட சில கசப்பான விஷயங்கள் அவர் மனசில் வந்து அழுத்தமாக இருந்ததுனால இந்த திருமணம் வேணாம் அப்படிங்கிறது தான் இருக்கார் அவர், அந்த மேட்ரு. ஆனால் இங்கே மமிதா பைஜு வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. அது ஒரு சில காரணங்களுக்காண்டி, குழந்தையை காப்பாற்றுறதுக்காண்டி வராங்க. கதைப்படி அவங்க பார்த்தீங்கன்னா சூர்யாவை சுற்றி வராங்க. அதாவது வந்து சூர்யா தான் வேணும் அப்படின்னு வந்து ஒத்த காலில் நிற்கிறாங்க. படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சூர்யா தான் வேணும்னு நிற்கிறாங்க. அது காரணம் என்னன்னா அவ்வளவு வந்து பக்காவாக ஒரு ஜென்டில்மேனாக, அதாவது ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பார்த்தா, அவர் பையன் சொல்ல முடியாது, 42 வயசு ஆனாலும் ஒரு ஆளை பார்த்தா அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய ஜென்டில் மேன் பிஹேவியர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பிடிச்சி போயிடும் எப்போவுமே. அப்படி பிடிச்சி போய் சுற்றி வந்தா கூட ஆனாலும் வந்து சூர்யா வந்து பாருங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க. மமிதா பைஜு வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அவங்களும் ஒரு ரூமில் இருக்காங்க. நினச்சா சூர்யா என்ன வேணால் செய்யலாம். ஆனால் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக லாஸ்ட் சீன் வரைக்கும் அவ்வளவு பக்குவமாக அதெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த கை ஒரு டச்சிங் கிடையாது, ஒரு கிஸ்ஸிங் கிடையாது, ஒரு ஹக்கிங் கிடையாது, அவங்க 2 பேருக்கு ஒரு டூயட் பாட்டு கிடையாது. கதை என்ன சொல்ல வருதோ அதை வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் அதான் சொல்கிறேன்ல, இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களில் ஹீரோஸ் நடிக்கிறது கஷ்டம். ஆனால் சூர்யா வந்து தைரியமாக நடிச்சிருந்தாரு. அந்த கேரக்டர் நீங்கள் சூர்யாவோட ஆக்டிங்லாம் நம்ம ஒன்றுமே குறையே சொல்ல முடியாது. சூர்யாலாம் ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வாரணம் ஆயிரம் படத்தில் சூர்யா வந்து ஒரு மாதிரி மெச்சூர்டு ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 42 இயர்ஸ் ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் எப்படி நடந்துக்கணும், ஃபேமிலிக்குள்ளே எப்படி நடந்துக்கணும், அம்மாவை எப்படி நேசிக்கிறாரு, அந்த கூட வந்த பொண்ணு, வீட்டில் இருக்கிற பொண்ணு, அது வந்து மனைவி கிடையாது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எப்படி ஜென்டலாக பிகணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து சூர்யாவுடைய நடிப்பெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டும் அமிதா பைஜு, இந்த படத்தினுடைய பெரிய தூண் வந்து ராதிகா, எல்லாமே இருந்து இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக மாறிடுச்சு.
குறிப்பா பாத்தீங்கன்னா வெங்கி அட்லூரி வந்து லக்கி பாஸ்கர் கொடுத்தாரு. லக்கி பாஸ்கர் வந்து பயங்கரமான ஹிட், தெலுங்கு படம் அது. ஆக்சுவலி ஆமா. அவர் மம்முட்டி சன் நடிச்சிருந்தாரு. அங்க பயங்கர ஹிட். அங்க இங்க தமிழ்ல வந்து டப் பண்ணி வந்து இங்கேயும் பயங்கர ஹிட். ஸோ அது வந்து ஒரு பெரிய பேரை கொடுத்துருச்சு, மிகப்பெரிய பேரை கொடுத்துருச்சு. தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் கிடையாது, தெலுங்குலையுமே பாத்தீங்கன்னா வெங்கி அட்லூரிக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. ரெண்டாவது சூர்யாவுக்குமே ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. சூர்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் என்ன மார்க்கெட் இருக்கோ அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல, ஆந்திராலையும் வந்து சூர்யாவுக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு. ஸோ சூர்யாவோட இந்த படம் தமிழ்நாட்டிலையும் கொண்டாடுறாங்க. சில படம்லாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த குபேரான்னு ஒரு படம் வச்சு தனுஷ் படம், அது தெலுங்குல ஓடிச்சு, தமிழ்ல ஓடல. தமிழ்ல லாஸ், தெலுங்குல லாபம் அப்படி இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய வெற்றி, பெரிய கலெக்ஷனு. ஆந்திராலையும் பார்த்தீங்கன்னா அதிரி புதிரியான வெற்றி. ஆந்திராவில் இன்னும் சொல்ல போனால் சூர்யா வந்து எங்க எப்படி சொல்லுது, அவங்க தத்து எடுத்துக்கிட்டாங்க சூர்யாவை. அப்படிதான் போடுறாங்க, அடாப்ட் சன். ஆமா, அடாப்டட் சன், எங்களுடைய மண்ணின் மைந்தன் அப்படின்ற மாதிரி சூர்யா வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா எல்லாருக்கும் அமையாது, சூர்யாவுக்கு அமையுது. சூர்யா அப்படின்னா நிறைய போராட்டங்கள். சிங்கத்துக்கு அப்புறம் சூர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 7-8 படங்கள் ஃப்ளாப்பு. நடுவில் ஓடிடியில் இந்த ஜெய்பீம், சூர ரிப்போர்ட் வந்துச்சு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா தேட்ரிக்கல் ஹிட் இல்லாமல் சூர்யாவுக்கு இருந்துச்சு. அதை வந்து கருப்பு வந்து உடைச்சிச்சு. கருப்பே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன் சுமை, 100 கோடி ரூபா கடன் சுமை. ஆனால் சூர்யா தைரியமாக அதை ரிலீஸ் பண்ணார். அதில் அது உடைச்சி தூள் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஃபேமிலி படம், இது பெருசாக எடுபடாது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரமாதமாக ஓட ஆரம்பிச்சிச்சு. ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த சூர்யாவுடைய கதை தேர்வெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து அடுத்து வந்து தெலுங்கு மலையாள டைரக்டர் ஜித்து மாதவன் ஆவேசம் பண்ணார்ல, அவருடைய டைரக்ஷன் வந்து படம் பண்ணுறாரு. அது கூடி சீக்கிரம் அநேகமாக தீபாவளிக்கும் நம்ம ரிலீஸ் ஆக போகுது. பாருங்க, 2 மாதத்துக்கு முன்னாடி கருப்பு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் சன்ஸ், அடுத்து வந்து ஜித்து மாதவன் படம், அதுக்கப்புறம் தாசே நானவேல் நீங்கள் ஜெய்பீம் பண்ணார்ல, அவருடைய படம் வந்து ஷூட்டிங் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாமே இயக்குநர்கள் தேர்வு, கதை தேர்வு, தயாரிப்பு நிறுவனம் தேர்வு எல்லாமே சூர்யா வந்து ரொம்ப பக்காவாக கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எதிர்பார்க்குற இந்த இடத்துல சூர்யாவுடைய ஆடியன்ஸ்னு ஒரு செட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வெறித்தனமான ஒரு ஆடியன்ஸ். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நடிகர்களுக்கு ஒரு பேர் வச்சு சொல்லுவாங்க, தளபதி, அப்படி இப்படி சூப்பர் ஸ்டார், உலக நாயகன்லாம் சொல்லுவாங்க. சூர்யா மட்டும் பார்த்தீங்கன்னா அண்ணன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கனெக்டிவிட்டி. ஏன்னா சூர்யா வந்து அகரம் ஃபவுண்டேஷன் நடத்துறது, பல பேரை படிக்க வைக்கிறது, இதெல்லாமே எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா மேலே ஒரு நம்ம அண்ணன் அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டியை கொண்டு வந்துருச்சு. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க எப்படி அமைஞ்சிருச்சு பாருங்க. தி ஒன் சூர்யான்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு தி ஒன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தி ஒன்னா சூர்யா தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சூர்யாவுடைய படங்கள். சூர்யா ஒரு ட்ரெண்ட் செட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சூர்யாவுடைய கதை தேர்வு, அடுத்தடுத்து நகர்வுகள் எல்லாமே வந்து நல்லா இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய உயரம் சூர்யாவுக்கு காத்துட்டு இருக்கு. அது இந்த விஸ்வநாதன் சன்ஸும் மறுபடியும் நிரூபிச்சிருச்சு. அடுத்தடுத்து வரப்போற படங்களும் நல்ல படங்களா இருக்கிறதுனால அதுவும் பெரிய கலெக்ஷன் கொடுத்துச்சுன்னா அதுதான் தி ஒன் சூர்யா. ஓகே சார், பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.